போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு வருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வில் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நாம் புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் இவரது பிறப்பை முன்னறிவித்தார். இவரது தாய் எலிசபெத்து கருவுற இயலாதவராக இருந்தார். இவரும் இவர் கணவர் சக்கரியாவும் வயது முதிர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். வானதூதர் யோவானின் பிறப்பை சக்கரியாசிடம் முன்னறிவிக்கின்றார். மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்றபோது அவரை வாழ்த்திய போது அவள் வயிற்றினுள்ளே இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லப்படுகின்றது. திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன்னோடியாக அவர் வருகைக்காக மக்களை தயார் செய்வதற்காக அனுப்பப்பட்டவர். அவர் உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக போராடியவர். அவருடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இந்த நாளிலே நாமும்
உண்மையுள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, மனித நேயமிக்கவர்களாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியை நாம் தொடங்குவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே.
ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்த வாசகம். இயல் 49 இறை சொற்றர்கள் 1 முதல் 6 நிறைவாக. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உனக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலைவிலிருந்து உய்த்துணர்ந்தீர். நான் நடப்பதும் படுப்பதையும் நீர் அறிவீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சுதற்கு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உனக்கு நன்றி நவில்கின்றேன். உம் சொற்கள் வியத்தகை என்பதையும் என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எழும்பு உமக்கு மறைவானது அன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதியில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபினரிடமிருந்தே இஸ்ராயலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ராயேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருவார்,
அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, அபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போரில் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 1 இறை வசனங்கள் 57 முதல் 66 மற்றும் 80வது வசனம். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதே மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளை, இன்று நமது தாய் திருச்சபை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய நாட்டிலெல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா எப்படி அந்த குழந்தைய பாராட்டுகின்றார்கள், எப்படி அந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்துக்கிறாங்க. வெளிநாட்டில் குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த மகிழ்ச்சியான செய்தியை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க. இது நடக்கிற நிகழ்வு. வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாக்கா உடனே அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்களாம், சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்களாம், நம்ம நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிரசிடெண்ட் பிறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிரசிடெண்ட் பிறந்துட்டார், இந்த நாட்டை வழிநடத்துகிற ஒரு தலைவர் பிறந்துட்டார் அப்படின்னு குடும்பத்தில் குழந்தை பிறந்தாக்கா இப்படி தான் சொல்லுவாங்களாம். ஆனால் நம்ம சைடில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாக்கா உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, எனக்கு கொல்லி வைக்க ஒருத்தன் பிறந்துட்டான். எப்படி இருக்குது? எனக்கு கொல்லி வைக்க எனக்கு ஒருத்தன் பிறந்துட்டான், பிச்சை எடுத்தாவது அவனுக்கு எனக்கு கஞ்சி ஊற்றிடுவான். இதுதான் நம்ம சைடில் நம்ம ஆட்கள் சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட்.
ஆனால் வெளிநாட்டில் குழந்தை பிறந்துருச்சுனாக்கா நாட்டை ஆளக்கூடிய தலைவர் பிறந்துட்டாரு, பிரசிடென்ட் பிறந்துட்டாருன்னு சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்ம சைடில் எல்லாமே எதிர்மறையாகவே பேசி கொண்டு இருப்பது. அப்போ அந்த குழந்தை எப்படி வளரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு அம்மா தொட்டியில் குழந்தையை போட்டு தாளாட்டும் பொழுது அந்த குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுது. பூமி நல்ல பூமிதான், புண்ணியரோ நல்லவர். யார்? கட்டிக்கிட்டு வந்தவர். தொட்டியில் போட்டு இந்த குழந்தையை தாளாட்டும் பொழுது அந்த குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு இந்த அம்மா பாட்டு பாடுது. பூமி நல்ல பூமிதான், புண்ணியரோ நல்லவர், புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கு தொந்தரவு. யார் இந்த புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கு? மாமியா. அவ தான் பெரிய தொந்தரவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்கு பகையை ஊட்டி வளர்க்கின்றாள். பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய தாய் திருச்சபை திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. இந்த திருமுழுக்கு யோவான்ட்டு என்ன அப்படி விசேஷமாக இருக்கின்றது? ஏன் நம்ம திருச்சபை இதை ஒரு பெருவிழாவாக கொண்டாடி, சாதாரண விழாவாக கொண்டாடவில்லை, இதை ஒரு பெருவிழாவாக ஏன் கொண்டாடுகின்றது? பிரியமானவர்களே, இந்த திருமுழுக்கு யோவானுடைய ஒரு பிறப்பு அப்படின்னு பார்க்குறப்ப இவர் ஒரு விசித்திரமான பிறவி, வித்தியாசமான அழைப்பு. எப்படி அப்படின்னா, எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவரால் அழைக்கப்படுவார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டில் எரேமியாவை போலவே இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த ஸ்நாபக அருளப்பர் திருமுழுக்கு யோவான் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய பணிக்காக அழைக்கப்பெற்ற ஒரு தனி சிறப்பை பெற்றவர் யார் என்றால், இன்று பெருவிழா எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்களுடைய பெற்றோர் செக்கரியா எலிசபெத் அப்படிங்கிறவங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் குடும்பங்களில் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷம் குழந்தை இல்லை, 2 வருஷம் 4 வருஷம். ஏன் ஆண்டவர் இப்படி காலத்தை தள்ளி போட்டு கொண்டே போகின்றார் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். பிரியமானவர்களே, இந்த செக்கரியா எலிசபெத்துக்கு கூட அந்த கர்ப்பப்பையிலே குழந்தை தங்காதபடிக்கு ஆண்டவர் அப்படியே நாட்களை கடத்தி கொண்டே இருக்கின்றார். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு கடவுளுடைய திட்டம் அந்த குடும்பத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன திட்டம் அப்படின்னாக்கா, இயேசு இந்த உலகத்தில் சரியாக பிறக்கிறதுக்கும் இந்த திருமுழுக்கு யோவான் பிறக்கிறதுக்கும் இடையில ஒரு 6 மாதம் இடைவெளி இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். ஏன்னா ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை யார் செய்ய வேண்டும்? திருமுழுக்கு யோவான் செய்ய வேண்டும். அப்போ இயேசுடைய பிறப்பு வரைக்கும் இந்த பெற்றோருக்கு குழந்தை இல்லாமல் ஆண்டவர் காலத்தை தள்ளி போட்டே கொண்டு இருக்கின்றார் என்றால், இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கிறதுக்கு சரியாக 6 மாதத்துக்கு முந்தி யார் பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம், ஆண்டவருடைய திட்டம். யார் பிறக்க வேண்டும்? இந்த திருமுழுக்கு யோவான் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு சரியாக 6 மாதத்துக்கு முன்னாடி எலிசபெத்து வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு யூதன் அப்படின்னாக்கா வளர்ந்து 30 வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் போக முடியும். 30 வயசு அவங்க தொட்டாதான் அவங்க சொல்லுகின்ற சாட்சியே சமுதாயத்தில் ஈடுபடும். இப்போ இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் ஏன் போய் பிரசங்கம் பண்ணல, வெளியில் போய் போதிக்கல அப்படின்னாக்கா, அவர் ஒரு யூதன். 30 வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் போய் பிரசங்கம் பண்ண முடியும். அவருடைய போதனைகளை மக்கள் கேட்பார்கள். அப்போ 30 வயது வருகின்ற வரை அவர் வீட்டிலே இருக்க வேண்டும். அப்போ 30 வயது வருகின்ற வரை இவருக்கு முன்னாடி போய் ஒருத்தவர் வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். யாருடைய வழியை? ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். அங்கே மரியாள் கர்ப்பம் தரிக்கின்ற முதல் மாசத்துல கபிரியேல் தூதர் அங்கே காட்சி கொடுத்து, கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். இதோ ஆண்டவரின் அடிமை என்று அம்மா ஏற்றுக்கிறப்ப அந்த வார்த்தை வயிற்றில் தங்குது. அம்மாவுக்கு இது முதல் மாதம், எலிசபெத்துக்கு 6வது மாதம். அப்போ இயேசுவுக்கும் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்புக்கும் எத்தனை மாதம் வித்தியாசம் அப்படின்னாக்கா, 6 மாதம் வித்தியாசம். இயேசு பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பார்த்தவர் யார் என்றால் திருமுழுக்கு யோவான். அப்போ திருமுழுக்கு யோவான் என்ன செய்ய வேண்டும்? 29 வயசு இயேசுவுக்கு நடக்கும் பொழுது இவருக்கு 30 வயசு நிறைவடைகின்றது. யாருக்கு? திருமுழுக்கு யோவானுக்கு. அப்போ 30 வயசு வந்தால் தான் வெளியில் போனால் எந்த காரியத்தை பேசினாலும் மக்கள் மத்தியில் ஈடுபடும். அப்போ 29 வயசு இயேசுவுக்கு இருக்கும் பொழுது இந்த 6 மாத இடைவெளியில் தான் திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை செய்ய வெளியிலே செல்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்போ இதெல்லாம் யாருடைய திட்டம்? கடவுளுடைய திட்டம். பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய குடும்பங்களில் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை,
இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை, எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து விட்டோம், எல்லாரும் கை வெறித்து விட்டார்கள் என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் உற்று நோக்குங்கள். இந்த குடும்பத்தை பார்த்து நீங்கள் ஆறுதல் அடையுங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அங்கே அபிரகாம், பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், அபிரகாமுக்கு 75 வயசுல தான் ஆண்டவராகிய கடவுள் ஒரு வார்த்தை கொடுக்கின்றார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 75 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை அபிரகாமுக்கு. வெளியில எல்லா இடத்துலையும் சுத்தி வர்றாரு, வெக்கமாக இருக்கின்றது. கடவுளோட பேசுகின்றனே, ஆனால் ஆண்டவர் என் கண்களுக்கு முன்பாக எந்த அற்புதத்தை செய்ய மாட்டாரேன்னு சொல்லி அவர் அங்கே மனசு கவலைப்பட்டு வீட்டுக்குள்ளார அந்த கூடாரத்துக்குள்ளார போய் அழுதுகிட்டு இருக்கிறப்ப ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகிறார், கொஞ்சம் வெளியில வாயா அப்படின்னு சொல்லி அபிரகாமை கூப்பிடுறாரு. அவர் வெளியில வர்றார், மேல இருக்கிற நட்சத்திரத்தை காமிக்கிறார். இந்த நட்சத்திரத்தை உன்னால என்ன முடியுமா? இவர் அப்படியே பார்க்கிறார், இதை எப்படி ஆண்டவரே என்றது, இந்த அளவிற்கு உன் சந்ததியை நான் பெருக செய்வேன். 75 வயசுல ஆண்டவராகிய கடவுள் அபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. உடனே ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கல. எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாரு? 25 வருஷம். அதனாலதான் அபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. 25 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. 75 வயசுல ஆண்டவராகிய கடவுள் அபிரகாமுக்கு சொன்னார், இந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்திற்கு இணையாக உன் சந்ததியை நான் பெருக செய்வேன் என்று. 75 வயசுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்று அபிரகாம் 25 வருஷமா காத்திருந்து 100 வயசாக இருக்கிறப்பதான் ஆண்டவராகிய கடவுள் அபிரகாமுக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார். அப்ப 25 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆகவே நீங்கள் நம்பிக்கை தளர வேண்டாம். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி இதுதான். இந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையில குழந்தை கொடுக்காம காலத்தை ஆண்டவர் கடத்தி போட்டதுக்கு என்ன காரணம் என்றால், ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு, இயேசு பிறப்பதற்கு சரியா 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டமாக இருந்திருக்கின்றது. அதை சரியாக ஆண்டவர் நிறைவேற்றார். எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி அற்புதம் செய்ய வேண்டும் என்று கடவுள் போட்ட திட்டம் அது சிறப்பாக நம்மளுடைய குடும்பங்களில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எலிசபெத் அவர் யூதேயா தேசத்திலே அங்கே ஹெப்ரோன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே வாழக்கூடியவர். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ மரியாள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, கலீலியாவிலே நாசரேத்தூரிலே வாழக்கூடிய ஒரு பெண்மணி. இப்போ 2 பேருக்கும் எத்தனை மாதம்? 6 மாதம். இப்போ எலிசபெத்து, நல்லா யோசிச்சு பார்ப்போம், ஆவியானவர் எப்படி அழகாக வழி நடத்துகின்றார் என்று. எலிசபெத்துக்கு 6 மாதம், கருவுற இயலாது என்று சொல்லப்பட்டவளுக்கு 6வது மாதம். இப்போ வயசு வேற ஆயிடுச்சு, தலையெல்லாம் நரைச்சி போயிருக்கும். தலையெல்லாம் நரைச்சி போய் வயிறு மட்டும் பெருசாக இருந்து ஊருக்குள்ளார அந்த அம்மா நடந்திருக்க முடியுமா? எலிசபெத்து ஊருக்குள்ளார வெளியில் வந்திருக்க முடியுமா? வயசான காலத்தில் இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு ஊருக்காரங்களாம் பேசக்கூடிய அளவிற்கு வரும். இதுக்காகவே அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக 6வது மாதம் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்ப எலிசபெத்து வெளியிலேயே வராமல் வீட்டுக்குள்ளாரே இருக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ எலிசபெத்துடைய தேவையை நிறைவேற்றணும் அல்லவா? யார் நிறைவேற்றுவது? ஆவியானவர் இங்கே மாதா கிட்ட பேசுகிறாங்க. கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். அப்போ அந்த கடைசி 3 மாதம் மாதா எங்கே போய் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, எலிசபெத்தோடு தங்கி இருக்கின்றார்கள் என்றால், ஏன்னா சொந்த ஊரில் மாதாவும் கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா ஊருக்காரவங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பேசுவாங்க? அப்போ மாதாவுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். சொந்த ஊரில் இருக்கிறப்ப மாதாவையும் யாரும் தரக்குறைவாக பேசிவிடக்கூடாது. எலிசபெத்து வெளியில் வர முடியாத சூழலில் இருக்கிறார், அங்கேயும் உதவி தேவைப்படுது. அப்போ 2 பேரையும் ஆவியானவர் எவ்வளவு அழகாக சேர்த்து வைக்கின்றார். அப்போ இந்த மாதாவும் அந்த இடத்துக்கு போகின்றார்கள். 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து அந்த கடைசியிலே அந்த சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போ எலிசபெத்து மாதாவும் ஒருத்தருக்கொருத்தர் ஒத்தாசையாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்க முடிகின்றது. இப்போ இந்த 3 நபர்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். முதல்ல எலிசபெத்து, அடுத்து நம்மளுடைய தாய் அன்னை மரியாள், அடுத்து இந்த உலகத்திலே அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற திருமுழுக்கு யோவான். இந்த 3 பேர்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? ஒவ்வொரு நபர்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இதை நாம் சிந்திப்போம். முதல்ல எலிசபெத், இவங்கள்ட்டேருந்து என்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாக்கா, வாழ்க்கையில் எல்லாமே லேட் ஆகுது, கிடைக்கல. குழந்தை வேணும்னு சொல்லி தாகத்தோடு ஏக்கத்தோடு ஜெபிச்ச காலம் போயிடுச்சு, கிடைக்கல. நாட்கள் தள்ளி போடப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய உள்ளம் சோர்வு அடையவில்லை.
முதல் பாடம் எலிசபெத்துக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இதுதான். நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், அது டிலே ஆகுது, கிடைக்கல, லேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார் என்று பார்க்கின்றோம் என்றால் அவர் காத்து கொண்டிருந்தால், உள்ளத்தில் அவர் சோர்ந்து போகவில்லை. பிரியமானவர்களே, அப்போ நம்ம வாழ்க்கையில் என் தேவன் என் கூட இருக்கின்றார். தொடக்க நூல் 2:18 நம்ம வாசிக்கின்றோம், பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. நான் சொன்னேன், தனிமை தனியாக இருக்கிறதுக்கும் தனிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம். தனியாக இங்கே நின்று நான் பிரசங்கம் பண்ணலாம், இது நல்லது. தனிமையாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னாக்கா, என் கூட ஆட்கள் இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அந்த உணர்வு வருதோ அதுதான் தனிமை என்ற உணர்வு. ஆண்டவர் எதை சொல்லுகின்றார்? தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆனால் எலிசபெத்து தன்னுடைய வாழ்க்கையில் என் தேவன் என் கூட இருக்கின்றார் என்ற அந்த உணர்வு மேலோங்கி நின்றது. அதனால் உள்ளத்தில் அவங்களுக்கு சோர்வே இல்லை என்று பார்க்கின்றோம். தாவீது கூட சில சமயம் தனிமையை உணர்வார். அப்போ அவர் என்ன செய்வாராம்? அவர் ஒரு மெத்தட் அவர் சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க. திருப்பாடல் 42:11 பார்க்கின்றோம். அவர் ஆடு மேய்க்கிற தனியாக போவார், பேசுறதுக்கு ஆள் துணை இருக்காது. அப்போ ஆடுகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், அங்கங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். பேசுறதுக்கு ஆளே இல்லாதப்ப மனசில் ஒரு தனிமை உணர்வு வந்துடும். அப்போ அவர் பேசுவார். என்ன பேசுகிறாருன்னா, திருப்பாடல் 42:11 என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், கடவுளையே நம்பிரு. மனுஷன் தனக்குள்ளே பேசிக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு கணவன் மனைவி, அந்த அம்மா வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுது, 5 தடவை ஃபோன் பண்ணுது. இவர் சைலண்ட் மூடில் போட்டு வச்சுருக்கிறார், ஃபோனை எடுக்கலை. திடீர்னு யதார்த்தமாக எடுத்தாக்கா 6வது தடவை ஃபோன் அங்கேருந்து வருது. பதஷ்டப்பட்டுக்கிட்டு மனைவி அடிச்சிருக்கிறாள் இத்தனை தடவைன்னு சொல்லி காதில் வச்சோன்னா அங்கேருந்து ஒரு சவுண்டு, எங்கே இருக்கிற, ஒரு சவுண்டு. கோபம் அந்த அம்மாவுக்கு. 5 தடவை என் புருஷன் எடுக்கல, 6வது தடவை எடுக்கிறான், எங்கே இருக்கிற. அந்த கோபத்தை ஒரே வார்த்தையில் ஆஃப் பண்ணுறாரு இவர். அப்படியே குனிஞ்சி பாருடி அப்படின்னு இருக்காரு. இப்படியே பார்த்துருக்குது, உன் இதயத்தில் தாண்டி நான் இருக்கிறேன், சரி சாரிங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோபம் ஒரு நிமிஷத்தில் தணிஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, இன்று இந்த உள்ளத்தில் சில சமயம் எனக்கு யாருமே இல்லைங்கிற உணர்வு வருது பாருங்க, அந்த தனிமை என்ற உணர்வு. அப்போ தாவீதுக்கு கூட அந்த உணர்வு வந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல அவர் யாரை வைக்கிறார்? என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், கடவுளே நம்ப. எலிசபெத்து கஷ்டத்தில், பிரியமானவர்களே, அப்போ அப்படி நம்பி இருந்த காரணத்தினால தான் அந்த கடைசி அந்த இப்போ 4 மாதம் வெளியில் போக முடியாத ஒரு சூழல், அந்த சூழலில் கூட கடவுள் ஒரு ஆளை அப்பாயின் பண்ணுறாரு உதவி செய்கிறதுக்கு. கடவுள் மேலே நம்பிக்கை, எப்படி பராமரிப்பு, கடவுளுடைய பராமரிப்பு அவருடைய வாழ்க்கையில் இடம் பெறுகின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ எலிசபெத்தை போல நாம் சோர்ந்து போகக்கூடாது. சில காரியங்கள் லேட்டாக கிடைக்குதுன்னா அது கடவுளுடைய திட்டம் என்பதை உணர்ந்து அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டோம் என்றால், எலிசபெத்துக்கு உதவி செய்ய ஒரு ஆளை அனுப்பியது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய பராமரிப்பு நிச்சயம் செயல்படும். இது முதல் காரியம். 2வது, மாதா கிட்டேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னாக்கா, எலிசபெத்துக்கு உதவி செய்ய மாதா அங்கே செல்கின்றார்கள். 3 மாதம் அங்கேயே தங்கி உதவி செய்கிறாங்க. இதிலேருந்து நம்ம அதனால தான் யாக்கோப்பு 4:17 வாசிக்கின்றோம், நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். இப்போ மாதாவுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. உன் சொந்தக்காரி 6 மாதம் ஆகுது, கருவுரை இயலாதுன்னு சொல்லப்பட்டவளுக்கு. மாதா கிளம்பி போயிட்டாங்க. நீ அங்கே போன்னு வானத்தோதை சொல்ல, கடவுள் உணர்த்தினாரா நீ அங்கே போய் ஹெல்ப் பண்ணுன்னு? இல்லை. கேள்விப்பட்டவுடன் அந்த எலிசபெத்து, ஏன்னா வயசான சூழலில் வயிறு பெருசாகிறப்போ ஊருக்குள்ளே தலை காட்ட முடியுமா? ஒரு காய்கறி வாங்கணும்னா கூட வெளியில் போகணுமே, போக முடியாமல் அந்த அம்மா தவிப்பாங்களேன்னு மாதா உணர்ந்து மாதாவா வாலண்டியராக அங்கே போய் அங்கே தங்கியிருக்கின்றார்கள். அந்த இடத்துல உதவி செய்கின்றார்கள். பிரியமானவர்களே, அன்னை தெரசாளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. பிள்ளைகளுக்கு உதவி கேட்டு ஒரு இடத்துல போய் கையேந்திரப்ப அந்த செல்வந்தர் இந்த அன்னை தெரசாள் கையில் காரி துப்புனான். உமிழ் நீர் கையில் பிச்சை எடுக்க வந்துட்டியான்னு சொல்லி திட்டான். அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாக்க நான் போயிடுவேன் அப்படின்னு இருக்காங்க. அவன் கண்ணீர் விட்டு உடனே என்ன வேணும்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் அவன் கொடுக்கின்றான். பிரியமானவர்களே, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் நன்மை செய்யாவிட்டால் அது பாவம். மரியாள் தெளிவாக அதை செய்திருக்கின்றார்கள். அப்போ மாதா கிட்டேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல பிறருக்கு பொருளாதார உதவி,
நம்மளுடைய உடலை கொண்டு யாருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த ஒரு சில உதவி இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகின்றது. மூன்றாவது, இந்த திருமுழுக்கு யோவான்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், அவர் செய்கின்ற பணியில் சோர்வடையவில்லை. 6 மாதம் ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துகின்றார். அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கிறார். மனுஷன் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல. ஆண்டவர் 30 வயசு ரீச் ஆயிடுச்சுன்னா அவர் வெளியே வந்துடுவார். அதுக்கு முன்னாடி அவருடைய வழியை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும், அதற்காக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து தொய்வு இல்லாமல் அந்த பணியை அவர் நிறைவேற்றுகின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஏசாயா 40 வசனம் 31 வாசிக்கின்றோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரை செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அப்போ அவருக்கு சோர்வுனா என்னன்னு தெரில, களைப்புனா என்னன்னு தெரில. ஏன்னா அந்த புதிய ஆற்றல் ஆண்டவருக்காக காத்திருந்து அவர் பெற்று அதை மக்களுக்கு அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம திருச்சபையிலே ஒரு திருத்தந்தை, போலிகார்ப் என்று சொல்லக்கூடிய திருத்தந்தை, அவருக்கு 82 வயசு, வேத கலாபனை காலம். அப்போ அவரை தூணில் கட்டி வைத்து இயேசுவை விட்டு விடுகின்றேன் என்று சொன்னால் ஒன்றை நாங்கள் விட்டுறோம், இல்லைன்னா ஒன்றை அப்படியே எரிச்சிருவோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த போப்பாண்டவரை அந்த தூணில் அப்படியே கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு 82 வயசு போப்பாண்டவர் இயேசுவை விட்டுறேன்னு சொல்லு, ஒன்றை விட்டுறோம். அவர் அசால்ட்டாக சொன்னார், 82 வயசு வரைக்கும் என்னை கைவிடாத அவரை நான் எப்படி கைவிட முடியும் அப்படின்னார். அப்படியே நெருப்பை வச்சு விட்டு உயிரோடு அவர் எரிக்கப்பட்டார். இது நம்ம திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ பணியிலே தொய்வு இல்லை, செய்ய வேண்டிய காரியத்தை சிறப்பாக அவர்கள் செய்தார்கள். ஆக இந்த 3 பேற்றிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இதுதான். நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போக தேவையில்லை, நன்மை செய்ய சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை தொய்வில்லாமல் செய்வோம். இந்த 3ஐயும் நம்ம செய்தால் ஆண்டவர் அருள் ஆசியை நமக்கு கொடுப்பார். அந்த ஆசிரால் நிரப்பப்படுவோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திராவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். நிறைவாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இயேசுவில் அன்புள்ளவர்களே, திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இந்த நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுகளை இப்போது சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் புனித திருமுழுக்கு யோவானை போன்று நீதிக்காக குரல் கொடுக்கும் துணிவு பெற்றிடவும், இறை மக்களை நீதியின் பாதையில் வழிநடத்திட தேவையான ஞானத்தை பெற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, எம் தாய் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படவும், நீதியும் அமைதியும் நிறைந்த சமத்துவ இந்தியாவை உருவாக்கிடவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாதனே எம் இறைவா, இந்த திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் அனைவரையும், திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையரையும் நிறைவாய் ஆசிர்வதியும். மன ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவு செய்து எங்கள் வாழ்வு வளம் பெற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அவரை போல் இயேசுவை மற்றவருக்கு சுட்டி காட்டுபவர்களாய், உயிரை இழக்கும் நிலை வந்தாலும் நீதிக்காக சான்று பகர்பவர்களாய் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவில் அன்புள்ளவர்களே, எந்தெந்த தேவைக்காக ஜெபிக்க அன்னையின் திருத்தல் நாடி வந்தோமோ அவற்றை எல்லாம் நினைகூர்ந்து சற்று நேரம் மௌனமாக்க வேண்டும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள்
நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றே, காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்து அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவை அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையராது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒக்கப்படுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்துள்ளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கின்றவர். இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். இனி வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் இல்லையே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறி விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே, தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
நன்மை பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகை தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலைமீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே.